ஆக்குவோம். ஆண்டவர் வழி ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம், கோணலானவற்றை நீராக ஆக்குவோம். கரடு முரடானவற்றை சமமான வழி செய்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, திருவருகை கால 3வது ஞாயிறு, 3ஆம் மெழுகுதிரி இளம் சிவப்பு நிறம். இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய திரி மகிழ்ச்சியின் மெழுகுதிரி, கேண்டில் ஆஃப் ஜாய் ஆர் தி ஷெப்பர்ட்ஸ் கேண்டில் என்று அழைக்கப்படுகிறது. இன்று கிறிஸ்துவின் பிறப்பிற்காக நம்முடைய காத்திருப்பின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். அதனால் இன்றைய திருவழிபாட்டு நிறம் ரோஜா, மகிழ்ச்சியின் அடையாள நிறம். அதனால் தான் ரோஜா திரியை இன்று ஏற்றுகிறோம். வானதூதர்கள் பாடும் மகிழ்ச்சியின் செய்தியை கேட்கின்றோம். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் என்று கடவுளை புகழ்ந்தது. எனவே இன்றைய 3ஆம் திரியை நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்ற உம் திருமகனின் அருள் இருள் அடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மலருகிறது மகிழ்ச்சி என்று இந்த வாரத்திலே மகிழ்ச்சியை நினைத்து நம் குடும்பங்களில் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை கூறி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்களை அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV
as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எது இருந்தாலும் இறைவன் மகிழ்ச்சியையும் இணையாக நமக்கு தந்திருக்கிறார். துன்பங்களையும் வேதனைகளையும் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் மகிழ்ச்சியை மட்டும் கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ள தடுமாறி போகிறோம். மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக இல்லை. அந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தையும் அருளையும் ஆசிரியையும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காகவே சோர்ந்து போன நேரங்களுக்காக, தாழ்வு மனப்பான்மைகளோடு வாழ்ந்த நேரங்களுக்காக, குற்றப்பழி உணர்வுகளோடு வாழ்ந்த நேரங்களுக்காக சிறிது நேரம் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் எஸ்தரையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெரும் மகிழ்வோடும் மேலான வேண்டுதல்களோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிடும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல்
சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியை, நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பி உள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்ப நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலியல் நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவனுடைய அருளோடும் ஆசீரோடும் மகிழ்வோடும் நிறைவோடும் திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நன்றி சொல்லி இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்ப்போம்.
3 வாசகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த மறையுரை. இன்றைய மறையுரையை, நற்செய்தி வாசகத்தை 4 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். 1 நற்செய்தியின் பின்னணி, 2 திருமுழுக்கு யோவானின் கேள்வியும் எதிர்பார்ப்பும், 3 இயேசுவின் விரிவான பதில், 4 அவர் தருகின்ற அந்த பதில் மலரும் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. அது நிரந்தரமாக நம்மில் இருக்க முடியுமா என்ற இந்த சிறிய திட்டத்தோடு இன்றைய இறை வார்த்தைகளை நாம் கவனிப்போம். நற்செய்தியின் பின்னணி. 1, திருமுழுக்கு யோவான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். தனது பணி முடியும் தருணத்தில் இருக்கிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த இறையரசு பணி என்பது ஒரு தொடர் ஓட்டம். இந்த தொடர் ஓட்டத்தை தனக்கு பிறகு இயேசு முன்னெடுக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருந்தாலும் இயேசுவிடம் தன்னுடைய சீடர்களை அனுப்பி இயேசுவின் பணியை பற்றி உறுதி செய்து கொள்ள விரும்புகிறார். விரிவாக பார்ப்போம். 2வது பகுதி, யோவானின் கேள்வியும் அவருடைய எதிர்பார்ப்பும். திருமுழுக்கு யோவான், அவரது மனநிலை நாம் அவரை பற்றி படிக்கின்ற நேரங்களிலே தெளிவாக புரிந்திருப்போம். 2 வாரங்களாக நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அவரது மனநிலை விரைவாக உடனடியாக செயல்பட்டு உடனடி முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் அவரது மனநிலை. இன்ஸ்டன்ட், இம்மீடியட் ரிசல்ட். ஆகவே அப்படி ஒரு மனநிலையில் வாழ்ந்தவர்தான் திருமுழுக்கு யோவான். எடுத்துக்காட்டாக போன வாரங்களிலே நாம் படித்தோம், அடிமரத்தில் கோடாரி வைத்தாகிவிட்டது, கனி தராதவைகளெல்லாம் வெட்டுண்ட தீயில் போடப்படும், விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தவர்கள் என்றெல்லாம் சாடியதை நாம் பார்த்தோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், வெட்டு 1 துண்டு 2, ஃபினிஷ்ட், அவ்வளோதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவரிடம் இருந்தது. அவரது கணிப்புப்படி இயேசு இந்த நேரம் எருசலேமில் அந்த நகரத்தில் சென்று போதித்திருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நேரப்படி அவர் செய்ய வேண்டியது. அங்கு தீவிரமாக இந்த இறைபரப்பு பணியை பற்றி அவர் சொல்லி இருக்க வேண்டும், பேசி இருக்க வேண்டும். மக்களிடம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அரசர்களையும் சமய தலைவர்களையும் அவர் சாடி இருக்க வேண்டும். அவர்கள் செய்வது முறை அல்ல, செய்வது தவறு என்று அவர் காட்டியிருக்க வேண்டும். தான் ஒரு பெரிய வலுவான மெசியா என்பதை அவர் அவர்களுக்கு எண்பித்திருக்க வேண்டிய நேரம் இது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எருசலேமிலே அங்கே சென்று ஒரு சலசலப்பை உருவாக்கி மக்களை இறையாட்சி பணிக்கு இறையாட்சிக்கு அழைத்து சென்றிருக்க வேண்டிய நேரம். ஆனால் இவரோ, இயேசுவோ 12 சீடர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்களோடு ஊர்வலம் செல்லுகிறார். இறையரசு பணிகளை தீவிரப்படுத்த முடியாமல் தடுமாறுவதைப் போல் அவருக்கு தெரிகிறது. ஆகவே திருமுழுக்கு யோவானின் உள்ளத்திலே ஒரு சிறிய குழப்பம் என்று கூட சொல்லலாம், ஒரு சிறிய எண்ணம். இவர்தான் உண்மையிலேயே மெசியாவாக இருந்து பணிபுரிய போகிறாரா அல்லது இல்லையா, ஏதோ தடுமாறுகிறாரோ அல்லது ஏதோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் போல இருக்குது, ஆரம்பிப்பதற்கு இன்னும் அஞ்சுகிறாரோ என்று அவருடைய மனநிலையிலே வெட்டு 1 துண்டு 2 என்ற அந்த மனநிலையிலே இயேசுவை எண்ணி பார்க்கிறார். ஆக ஒரு சிறிய குழப்பம். இந்த குழப்பத்தை அவர் பெரிதாக்க விரும்பவில்லை. அதுதான் திருமுழுக்கு யோவானிடமிருந்து ஒரு நல்ல பழக்கம். அதுதான் நமக்கும் தேவையான ஒரு பழக்கம். குடும்பத்திலே அல்லது நம்முடைய நட்பிலே, நம்முடைய உறவிலே ஏதாவது ஒரு சிறிய குழப்பமோ ஒரு சந்தேகமோ ஒரு ஏதோ புரியாததை போல் தெரிந்தால் அதை பெருசுபடுத்துவதிலே நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். நாம் சென்று ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் சொல்லி தருவார்கள். இல்லை என்றால் ஆமாம் அவன் அப்படித்தான், அவள் அப்படித்தான், ஐயோ மதிக்க மாட்டேங்கிறான்
என்ன நான் வரேன், கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்கா என்றெல்லாம் ஊதி பெருசாக்குவார்கள். ஆனால் இவர் தெளிவாக இருக்கிறார். இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவான் தெளிவாக இருக்கிறார். இவர்தானா என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர் இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை, ஊதி பெரிதாக்க விரும்பவில்லை. ஆகவே இவர்தான் என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தான் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை அவரிடம் அனுப்பி, வரவேண்டியவர் நீர்தாமா என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று அவரை தெளிவு பெறுவதற்காக, உறுதி பெறுவதற்காக, இயேசு கிறிஸ்துவை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக முன்னோடியாக வந்த அவர் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு நாம் போகிறோம். ஒரு சில குழப்பத்தில் அனுப்புகிறார். அந்த சீடர்கள் இயேசுவிடம் செல்லுகிறார்கள். இப்பொழுது இயேசுவின் தெளிவான விரிவான பதில். மூன்றாவது பகுதி. அனுப்பப்பட்ட சீடர்களிடம் இயேசு, நீங்கள் கேட்டவற்றையும் பார்த்தவற்றையும் யோவானிடம் சென்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கேட்டவற்றையும் பார்த்தவற்றையும் சென்று சொல்லுங்கள். எதை கேட்டார்கள்? இறையாட்சியினுடைய விழுமியங்களை பற்றி இயேசு பேசுவதை கேட்டார்கள். மழைப்பொழிவு என்று ஒரு அருமையான ஒரு மழைப்பொழிவை பொழிந்து செய்து பேறு பெற்றவர்களெல்லாம் யார் என்று அடுக்கடுக்காக 8 பேரை சொல்லி அவர் இறையரசுக்கு தயார் பண்ணுவதை கேட்டார்கள். இன்னும் இறையரசை பற்றி அவர் போதித்த போதனைகள், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பலவிதமான ஜெபம், எப்படி இறைவனை அண்டி பிழைக்க வேண்டும், அவரிடம் செல்ல வேண்டும் என்று ஏராளமான இறை கருத்துக்களை, விழுமியங்களை சொல்லி மனித சமுதாயத்தை பற்றி பேசி ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எல்லாவற்றுக்கும் ஒரு வழி சொல்லித்தந்த அந்த பாடங்களை அவர்கள் கேட்டார்கள். கேட்டிருக்க வேண்டும். பார்த்ததை போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எதை பார்த்தார்கள்? அவர்கள் இயேசு அரும் அடையாளங்களை செய்வதை பார்த்தார்கள். அதிலே நம்முடைய வாசகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றதை பார்த்தார்கள். தொழுநோயாளர்கள் குணம் பெறுவதை பார்த்தார்கள். ஆனால் அந்த தொழுநோயை விட அவர்கள் சமுதாயத்தில் இணைக்கப்பட்டது தான் மிகவும் முக்கியமானது என்பதை அவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அவர் என்ன சட்டம் சொல்லுகிறதோ அதை செய்து நீங்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக சேர்ந்து கொள்ளுங்கள், பிரிக்கின்ற தடை சுவர்கள் எதுவும் இல்லை என்று அருமையான சமுதாயத்தை ஒட்டி வாடுகின்ற அந்த ஒரு சமுதாயத்தை, புதிய சமுதாயத்தை படைப்பதை அவர்கள் இந்த தொழுநோயாளர்களை குணப்படுத்தியதிலே கண்டிருப்பார்கள். தீய ஆவிகளெல்லாம் ஓட்டம் பிடித்து ஓடியது. ஐயோ, நீரே இறைமகன், ஏன் எங்களை வதைக்க வந்தீரா என்றெல்லாம் சொல்லி அலறி அடித்து ஓடியதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆக இப்படி என்ன நீங்கள் கேட்டீர்கள், என்ன நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை இயேசுவும் தெளிவாக சொல்லுகிறார். இயேசுவும் புரிந்து கொள்கிறார். இந்த திருமுழுக்கு யோவான் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான், ஏதோ ஒரு விதமான சிறிய எண்ணத்திற்காகத்தான், ஒரு விதமான குழப்பமாக கூட இருக்கலாம், நான் தானா அந்த மெசியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குழப்பத்தை, இந்த ஒரு விதமான எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்காக, என்னை உறுதிப்படுத்துவதற்காக, நான் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்பதை எனக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் இவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை அவரும் சரியாக புரிந்து கொள்ளுகிறார். அனுப்பியவரும் அந்த செய்தியை கேட்டவரும் ஒன்றாகவே நினைத்து பயணிக்கிறார்கள். என்ன அருமை என்று பாருங்கள். இது போன்ற இந்த ஒரு கலந்துரையாடல், இது போன்ற ஒரு விதமான மனதை விட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய குடும்பங்களில் இருந்திருந்தால் எத்தனையோ குடும்பங்கள் பிரியாமல் இருந்திருக்கும், எத்தனையோ கணவன்மார்கள் ஓடிப்போகாமல் இருந்திருப்பார்கள், எத்தனையோ மனைவிகள் வேறு திக்குகளுக்கு சென்று எங்காவது ஒண்டி பழித்துக் கொள்ளலாமா என்று நினைத்திருக்க மாட்டார்கள். நம்மால் அவ்வாறு கலந்து பேச முடியவில்லை. இருவரும் ஒன்றாக பயணிக்க முடியாமல் தடுமாறுகின்ற குடும்பங்கள் ஏராளமாக உண்டு. ஆனால் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் எதற்காக திருமுழுக்கு யோவான் அனுப்பினாரோ அதை அறிந்த அந்த இயேசு கிறிஸ்து தெளிவான பதிலை அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த ஒரு வாசகங்களை படித்திருப்பார். நம்முடைய முதல் வாசகத்தில் படித்த அதே இதை ஏசாயா பல இடங்களிலே சொல்லுகிறார், மெசியா எப்படி இருப்பார் என்று. ஆக மெசியாவின் காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். 35:5-6 ஏசாயா இந்த இறைவாக்கினர் மெசியாவின் காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும்,
காது கேளாதவரின் செவிகள் கேட்கும். இதே வார்த்தைகளை நம்முடைய வாசகத்திலும் நாம் படித்தோம். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்களைப் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆகவே மகிழ்ச்சியைத்தான் சொல்லுகிறார். அந்த மகிழ்ச்சியைத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் அந்த யோவானின் சீடர்களுக்கு சொல்லுகிறார். மீண்டும் 42, 16, 18 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்லுவேன். யாரு? கடவுள். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. செவிடரே கேளுங்கள், குருடரே கவனமாய் பாருங்கள் என்று. இதுதான் மெசியாவின் காலம். இங்குதான் மகிழ்ச்சி ஊற்றெடுக்கிறது, மகிழ்ச்சி மலருகிறது. ஆகவே இந்த மலரும் மகிழ்ச்சியைத்தான் தலைப்பாக தந்திருக்கிறேன். இந்த மலரும் மகிழ்ச்சியைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவர் என்னை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற அருமையான இந்த பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். வழி மாறவில்லை, தடம் புரளவில்லை, கொள்கைகளிலிருந்து நான் பின்வாங்கவில்லை, யாருக்காகவும் எதற்காகவும் நான் அஞ்சவில்லை, ஓடி ஒளிந்து விடவில்லை, இறை திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 34 மிக அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நான் செய்கிறேன் என்று இயேசு அவர்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்க வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவு. கரெக்டாக சொல்றார். இதுதான் என்னுடைய உணவு. என்ன எதற்காக அனுப்பப்பட்டேனோ, என்ன செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டதோ அதை செய்வதற்காகவும் அதை பணிப்பதற்காகவும் சமுதாயத்தில் உறவுகளை வளர்ப்பதற்காகவும் மனிதர்களை உயர்த்துவதற்காகவும் வந்திருக்கிறேன். ஆகவே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காகவும் உறவை பலப்படுத்துவதற்காகவும் வாழ்வை உயர்த்துவதற்காகவுமே வந்திருக்கிறேன் என்று தெளிவான ஒரு பதிலை நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மிக தெளிவாக தருகிறார். குழப்பத்தில், சிறிது தடுமாறி போகின்ற நேரத்தில், ஏதாவது ஒரு விதமான சந்தேகத்தில் எப்படி வாழ முடியும், எப்படி வாழ வேண்டும், உறவுகளை எப்படி பலப்படுத்த வேண்டும், இருப்பவள் என்னுடைய மனைவி, இருப்பவள் என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஒருவரோடு எப்படி இணைந்து கலந்து ஆலோசித்து வாழ வேண்டும் என்பதை ஒரு 2வது கருத்தாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணத்தை திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் நமக்கு இன்று அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் இறுதியாக சொல்லுகிறார், என்னுடைய போதனையாலும் என்னுடைய அரும் அடையாளங்களினாலும் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மலரும் மகிழ்ச்சியை நீங்கள் காணுகிறீர்கள். இதை போய் அப்படியே திருமுழுக்கு யோவானிடம் சொல்லுங்கள், அவர் எல்லாம் புரிந்து கொள்ளுவார் என்று தெளிவாக சொல்லி முடிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நிரந்தர மலரும் மகிழ்ச்சியில் நம்மால் வாழ முடியுமா, நிலைத்து நிற்க முடியுமா என்பதுதான் இன்று நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி. வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான நற்செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இதைத்தான் நாம் அழகாக பார்க்கிறோம். இதைத்தான் நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுகிறார். அவர்களுக்கு திருமணமாகி 16 ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு பையன், ஒரு பெண் சிறுவர்களாக இருந்தார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக, என்ன காரணம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள், ஆனால் விரும்பித்தான் திருமணம் செய்தார்கள். திருமணம் சற்று சண்டை சச்சரவோடு தான் நடந்தது, ஆனால் நடந்து முடிந்தது. 8 ஆண்டுகள் அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் பேசாமலேயே இருந்திருக்கிறார்கள். வெளி உலகத்திற்கு பார்ப்பதற்கு நல்லவர்களைப் போலவே நடித்திருக்கிறார்கள். இருவரும் அரசு பணியிலே பணிபுரிகின்றவர்கள். ஆகவே யாரும் ஒருவரை காட்டி கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்குள் உள்ளார்ந்த அன்பில், உள்ளார்ந்த ஒரு மகிழ்வில் அவர்கள் வாழவே இல்லை. 8 ஆண்டுகள் இப்படி வாழ்ந்திருக்கிறார். அவர் சொன்னதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி 8 ஆண்டுகள் ஒருவரையோடு சண்டைலாம் இல்லை, ஆனால் மனக்கசப்பு, மனம் விட்டு பேசியதே இல்லை. வருவார், சாப்பிடுவார், போவார், அவங்க வருவாங்க, செய்வாங்க, ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் இவர் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்திருக்கிறார். அந்த புத்தகம் அவருக்கு இப்படி ஒரு சிந்தனையை தந்ததாக சொன்னார். அவர் எழுதி வைத்து என்னிடம் படித்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவர் படித்த அந்த புத்தகத்தில் there is no real happiness without pain, loss and suffering. There is no real happiness without pain, loss and suffering. வடிகள், இழப்புகள், துன்பங்கள் இல்லாமல் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருந்ததாக சொன்னார். சற்று நேரம் அமர்ந்து அந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப அசை போட்டிருந்திருக்கிறார். அசை போட்டவருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, என்னுடைய மனைவி என்னை நம்பியே வந்த கலப்பு திருமணத்தில் வந்தவள். அவளை நான் இப்படி 8 ஆண்டுகள் ஒரு விதமான சோகத்திலேயே விட்டு விட்டேனே, அழுது புலம்புகிறோம், இருவருமே பேச முடியாமல் தடுமாறுகிறோமே, யார் மன்னிப்பு கேட்பது, யார் முந்துவது என்ற அந்த பாணியில் வாழுகிறோமே என்று எண்ணி மனதை சிறிது இலக்காக்கி ரிலாக்ஸ்ட் ஹிம்செல்ஃப், ஓடோடி சென்று தன்னுடைய மனைவியை கட்டிப்பிடித்து, நான் இப்படி படித்தேன், என்னால் நீ உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டு விட்டு வந்து விட்டாய், நான் தான் உனக்கு பக்கபலமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் 8 ஆண்டுகள் நம்ம ஏன் இந்த ஒரு கசப்பு என்று சொல்லி கட்டிப்பிடித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டதாக சொன்னார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ முடியும் என்பதற்காக ஒரே ஒரு வார்த்தையை படித்து முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நம்பவே நம்பாதீர்கள். நான் வேதத்திலிருந்து தான் படிக்கிறேன், விவிலியத்திலிருந்து தான் படித்து காட்டுகிறேன். கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே புனித பவுலடியார் இவ்வாறு நமக்கு ஊக்கமளிக்க, உற்சாகமளிக்க, 2வது வாசகத்தில் நம்முடைய யாக்கோபு சொன்னதுக்கு இணையான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எனவே தாம் நிலையாக இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார். அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுவார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல. சோதனை, தாங்கக்கூடிய சோதனை வந்தால் அதற்கான ஆற்றலையும் தருவார். அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியையும் சொல்லி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான இந்த வாக்கியத்தோடு இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். வாழ முடியும், வாழ வேண்டும். வலிமை தந்து அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுகின்ற ஒரு அருமையான தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு, கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். ஒருவரை புரிந்து கொண்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் தொடர்ந்து சுபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிந்து விடுபடுவதற்கான வழியையும் சொல்லித்தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக
ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள், அவரில் அகமகிழுங்கள். காரணம், அவர் விரைவில் வர இருக்கிறார். வரவிருக்கின்ற இறைவனிடம் நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நற்செய்தியில் இயேசு கூறியது போல உமது பணிகளை கண்டுணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் செயல்கள் வழியாக உமது வருகையை பறைசாற்றும் உயிருள்ள சாட்சிகளாக திகழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் மன்னரே எம் இறைவா, மகிழ்ச்சியின் மெழுகுதிரியை ஏற்றும் இந்நாளில் உலக தலைவர்களுக்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். துன்பமும் துயரமும் பரந்தோடும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உலகில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் வன்முறைகள் நீங்கி மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தேவையான நீதியான ஆட்சியை அவர்கள் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, திருமுழுக்கு யோவானை போல உமது வருகைக்காக பாதையை ஆயத்தம் செய்யும் மக்களாக வாழும் வரம் கேட்டு மன்றாடுகிறோம். நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி நேரிய வழியில் நடக்கவும் விண்ணகத்தில் பெரியவர்களாய் இடம்பெறும் பேற்றினை பெற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளிலே உம் அன்னையின் திருத்தலத்தில் கூடி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கும் உம் பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபித்து கொண்டிருக்கும் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நிறை அமைதியும் மனமகிழ்ச்சியும் தந்து ஆசிர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேராலயத்தில் கூடி ஜெபிக்கின்ற நாம் நம்மிடம் ஜெப உதவியை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். திருமண ஒற்றுமை இல்லாமல் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்கு மகிழ்வும் மனநிறைவும் மலர வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். வன்முறைகள் ஒழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற நம்முடைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இறைவன் நல்லதொரு பணியை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். கஞ்சா போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை இறைவன் கரம் பிடித்து வழிநடத்தி உயர்த்த வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல் நலம் குறைந்திருக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் நாம் கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். என்னை ஏற்று பலியாய் மாற்றும்
மலரும் மகிழ்ச்சியை கண்டு நாம் நிறைவோடு வாழ வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மகிழ்ச்சியின் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் இறைப்பற்றின் பழிப்பொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுவது, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் மனநிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சிமையுடன் வரும்பொழுது இறுதியில் நீர் வெளிப்படும் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகிழ்ச்சி நம்மில் மலர இறைவனே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்ற எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்
உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.